வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 32. பூங்கோதை சொல்லி முடித்த பின் நிலவிய அமைதியை கலைத்து, நீ சொன்ன இந்த கதைகள் எல்லாமே அந்த ஜீவிகா பொண்ணு எழுதினதா கோதை என்று ஆச்சரியமாக வினவினார் இளஞ்செழியன். ஆமாங்க, இப்போ 6வதா கூட ஒரு கதை எழுதிட்டு இருக்கா என்றார் அவர் குறிஞ்சிரிப்புடன். அட அப்படியாமா, அது என்ன பிளாட்? நன்மாறன் வேகமாக கேட்கவும், அதுவா என கோதை இழுக்க தொடங்கியதில் பிரியஞ்சலி பதற்றமானாள். அத்த என்றாள் பரிதவிப்புடன். என்னம்மா மருமகளே, சும்மா அத்தன்னு அப்போல இருந்து என்ன பேச விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க நீ என்று அலட்டலாக புருவம் உயர்த்தினார். அதன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இரு அஞ்சலி என்று அவளை அடக்கினான் கணவன். அவள் பரிதாபமாக மாமியாரை பார்க்க, என்ன பிளாட்னு கேட்டல்ல? நல்ல ஒரு ஃபேமிலி ரொமான்ஸ் கதை எழுதுறதுக்கு இப்பதான் மேடமுக்கு தைரியம் வந்திருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, அதையும் அருமையாத்தான் ரசிச்சு படிக்கிற மாதிரி எழுதுறா என்று தன் மனம் கவர்ந்த எழுத்தாளரை மிகவும் மெச்சுதலாக பேசினார் கோதை. பெண்ணின் இதய துடிப்பு கூடியதில் கழுத்து பிடரியில் வியர்வை அரும்பி அவளின் கை கால்கள் எல்லாம் சில்லிட ஆரம்பித்தது. ஓஹோ, இதுல என்ன கான்செப்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாங்க? தெரியலையே, இப்பதான் பாதி கதை போயிட்டு இருக்கு. அதுல பார்த்தேன்னா ஹீரோ காலேஜ் ப்ரொஃபசர், ஹீரோயின் அவனோட ஓல்டு ஸ்டூடெண்ட். சந்தர்ப்பவசத்தால 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. பொண்ணு படிப்புல கொஞ்சம் சுமார் தான், அதனால அவன்கிட்ட ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப வாங்கி கட்டிருப்ப போல இருக்கு. அவனை பத்தின அந்த பழைய பிம்பத்திலேயே வாத்திய பார்த்து பயந்து முதல்ல அவ ஒதுங்கித்தான் ஓடுவா என்றார் மெல்லிய கேலி சிரிப்புடன். மாறனுக்கு பளிச்சென்று மூளையில் மின்னல் வெட்டியது. இத்தனை தூரம் பிடிவாதமாக அன்னை ஒவ்வொன்றுக்கும் வழக்காடியது அனைத்தும் தெளிவாக புரிய ஆரம்பித்ததில் வெடுக்கென்று திரும்பி தன் மனைவியை கூர்மையாக பார்த்தான். அவளோ தன் நடுக்கத்தை குறைக்க என்று 2 கைவிரல்களையும் ஒன்றாக கோர்த்து மடியில் புதைத்து அதில் பார்வையை பதித்திருந்தாள். அட என்ன கோதனி, அப்படியே நம்ம மாறன் பிரியா லைஃப் மாதிரியே கதை சொல்ற? செலியன் வேறு ஒரு பக்கம் உற்சாகம் கொள்ள, மாதிரி இல்லப்பா, அப்படியே எங்க கதை தான். அதோட அம்மா இவ்வளோ நேரம் மெனக்கிட்டு சண்டை போட்டு வக்காலத்து வாங்கிய அந்த எழுத்தாளர் பெருந்தகை ஜீவிகா வேற யாரும் இல்லை, உங்களோட 1 and 1 தி கிரேட் மருமகள் பிரியஞ்சலி தான் என்று அழுத்தமாக உரைத்தான் மாறன். கலங்கிய விழிகளுடன் பிரியா தவிப்பாக நிமிர்ந்து கணவன் முகம் பார்க்க அவனோ அவளை முறைத்திருந்தான். இன்னும் எத்தனை விஷயத்தடி இப்படி உனக்குள்ளேயே போட்டு குழம்பி டவுன் பண்ணிக்கிட்டு மறைச்சு வச்சிருக்க என்று அடக்கப்பட்ட சினத்துடன் விசாரித்தான். வேறு எதுவும் இல்லைங்க, இது மட்டும்தான் என்றாள் பெண் பாவமாக. முகத்தை பாரு, எதுக்கு எடுத்தாலும் அழுது வடிஞ்சுக்கிட்டு என பட்டென வெடித்தான். ஓரிரு நொடிகள் கண்களை அழுந்த மூடி தன்னை நிதானித்து எழுந்து அவள் அருகே சென்றான். பிரியா அவசரமாக இருக்கையில் இருந்து எழ முயல அவள் தோள்களை பற்றி அதை தடுத்தவன் அடுத்து தன் ஒற்றை கருத்தால் அவளின் கழுத்தை பின்னிருந்து வளைத்து பெண்ணின் உச்சியில் குனிந்து நாடி பதித்து உளமாற வாழ்த்தினான். கங்க்ராட்ஸ், ரியலி அ ப்ரவுட் மொமெண்ட். பெரும் பிரமிப்புடன் இமைகளை உயர்த்தி அவன் முகம் நோக்கியவளின் விழிகளில் இருந்து கண்ணீர் கசிந்து வழிந்தது. உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையா என்று சந்தேகமாக கேட்டாள். பைத்தியம் என்று செல்லமாக சாடியவாறு அவளுக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்தவன், இதுல கோபப்பட என்ன இருக்கு? எனக்கு ஒன்று சுத்தமா புரியலடி. இவ்வளோ பெரிய விஷயத்த இத்தனை மாசமா ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச என்று குழப்பமாக கேட்டான். நல்லா கேளுடா, நீ உன் அக்கா கூப்பிட்டு பேசின உடனே எனக்கே பெரிய ஷாக் தான். அதையே இவ இவ்வளோ ரகசியமா வச்சிருக்கான்னு குழம்பிட்டு இருக்கேன். கோதையும் சொல்ல, அக்காவா, அவளுக்கும் தெரியுமா என்று வியந்தான் மகன். இவளோட இந்த எழுத்தாளர் அவதாரத்தை எனக்கு காண்பிச்சு கொடுத்ததே அவதாண்டா. அண்ணியா? அண்ணியும் கதை படிப்பாங்களா? பிரியா கண்களை விரித்து கேட்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே படிப்பாவ, ஆனா சைலண்ட் ரீடர். அவளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு இந்த சோஷியல் மீடியால எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு குறிப்பிட்ட ரைட்டர்ஸோட ஸ்டோரிஸ் மட்டும் மிஸ் பண்ணாம படிச்சிருவா. அப்படி அவளோட விருப்பமான பட்டியலில் இருக்கிற முக்கியமான எழுத்தாளர்கள்ல நீயும் ஒருத்தி என்றார் பொன் சிரிப்புடன். ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்காத்த, பெண் சிறு சங்கோச்சத்துடன் மலர்ச்சியுடனும் நெகிழ்ந்து சொல்ல. நீதாமா எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்க. அதுவும் கதை ஒவ்வொன்றுக்கும் கருத்து ஆழமா முத்து முத்தா எழுதியிருக்கியே என்று செலியனும் மருமகளை பாராட்டினார். அது மாமா என்றவள் திணற மாறன் கோதையிடம் விசாரித்தான். அக்கா தான் எங்க கதையை வச்சு இவதான் ரைட்டர் ஜீவிகான்னு கண்டுபிடிச்சாலாமா? ஆமாடா, முதல்ல கல்யாண சீன் வரைக்கும் வந்தப்ப நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு இந்த எழுத்தாளினி பொண்ணு வந்திருக்குமோ, அப்படியே அதே மாதிரி எழுதியிருக்கான்னு யோசிச்சிருக்கா.
அடுத்து உங்களுக்கான தனிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியாதுல்ல. சோ அது எல்லாம் வெறும் கற்பனை நினைச்சு தொடர்ந்து படிச்சிருக்கா. அப்புறம் இவ பர்த்டேவை நீ சொதப்பி அப்செட் ஆகி அதை சரி செய்ய அழகா வேலை பார்த்த பாரு. அதெல்லாம் அப்படியே கதையில வரவும் அவளுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்திருக்கு. அப்பவும் இந்த அமுங்கனி மேல ஒன்னும் வரல. ஒருவேளை ஜீவிகா கன்யாவா இருக்குமோ? அந்த பிள்ளையும் நம்ம வீட்டு பொண்ணுதானே, இங்க நடக்கிறதெல்லாம் தெரியுமேனு குழம்புனாலாம். கடைசியில இது எப்படி சொல்றது என கோதை சிறிது தடுமாற பிரியா பதறிக்கொண்டு தடுத்தாள். ஐயோ போதும் அத்தை, எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி என்னம்மா எழுதியிருந்தா என புருவங்களை சுருக்கினான் மாறன். அது என இழுத்தவர், அதான் சொன்னேடா, இப்பதான் முதல்ல ரொமான்ஸ் எல்லாம் எழுதுறான்னு. உங்களோட லவ் சீனை எழுத போய் தான் மாட்டிக்கிட்டா. இவளோட பர்த்டேக்கு அப்புறம் தானே நீங்க ஒருத்தரை புரிஞ்சு கொஞ்சம் அந்யோன்யமா இருந்தீங்க. அத உன் அக்கா கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நம்ம கவலைப்பட்ட அளவுக்கு இல்லாம ரெண்டும் ஒரு வழியா ஒத்து போயிடுச்சுன்னு. உன் தம்பியும் அவன் வீம்ப விட்டு இறங்கி வந்துட்டான் போல இருக்குன்னு. இனி பயப்பட வேண்டாம், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்கன்னெல்லாம் சமாதானம் செஞ்சேன். அதனால அவ ஈஸியா இவளை ஐடென்டிஃபை பண்ணிட்டா என்றார் பெரும் சிரிப்புடன். கணவன் தன்னை அழுத்தமாக ஒரு பார்வை பார்க்கவும், இல்லைங்க, நான் சும்மா கதையோட சுவாரஸ்யத்துக்கு எழுதி பார்ப்போம் தான் 11 ரொமான்ஸ் சீன் எழுதினேன். மற்றபடி நம்ம லைஃப் அப்படியே நான் எழுதல என்று அவசரமாக தன்னை ஒப்பு கொடுத்தாள் மனைவி. அவன் கிடக்குறான், நீ எழுது பிரியா. அதையும் எவ்வளோ அழகா நாசுக்கா ரசிச்சு படிக்கிற மாதிரி எழுதுற. எத்தனை பேர் உன் எழுத்த ஆர்வமா வாசிச்சு என்கரேஜ் பண்றாங்க. நீ ஸ்டோரி ஸ்டைல இதுவும் மாத்திடாத. கோதை மருமகளிடம் வேகமாக கூற, மா அது எங்க பிரைவசிமா என்றான் மாறன் பல்லை கடித்து. என்னடா நீ, இதெல்லாம் வெறும் கற்பனை தானே. ஒரு ரைட்டர் எல்லா ஜேர்னல் ஸ்டோரியிலும் தான் எழுத ட்ரை பண்ணணும். அதுவும் படிக்கிறவங்க முகத்தை சுளிக்க வைக்காம காதலை ரசிக்க வைக்கிறதும் ஒரு கலை தான், தெரிஞ்சுக்கோ. ஆமாங்க, அதெல்லாம் சும்மா வெறும் இமேஜினேஷன் தான் என்று திரும்பவும் பிரியா படபடக்க மாறனின் கண்கள் இடுங்கின. சோ அக்கா கண்டுபிடிச்சத உங்ககிட்ட சொல்லிட்டா? என்னைக்கு சொன்னா? நேத்திக்கு தான் சொன்னா. நான் வேற ஒன்லி கம்ப்ளீட்டட் ஸ்டோரி மட்டும்தான் படிப்பனா. இவளோடத படிக்காம இருந்தேன். அவ சொல்லவும் படிச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு வந்த புதத்துல நான் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசும்போது இவ எப்படி அதை பக்குவமா அணுகுனான்னு இப்ப புரியுது. இவளோட குணமே அப்படிங்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டாலும் பொறுமையா கடந்து வந்துட்டா. கதையில கூட என்னையும் அக்காவையும் இவ விட்டு தரலடா. இவளோட எல்லா படைப்புகளும் அப்படிதான் இருக்கு. அந்த அரசியல்வாதி கதையில அம்மா தப்பு செஞ்சான்னு அவளை விட்டு ஒதுங்கி இருக்கிற பொண்ணு கடைசியில ஒரு பெத்தவளா அவங்களுக்கு வந்த பதட்டமும் நியாயமானது தானே அப்படின்னு புரிஞ்சு ஏத்துக்க வச்சிருப்பா. ஏன் அந்த ஆவி கதையில ஆன்மா கூட இருக்கிற சூழ்நிலையும் பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா அமைதியா விலகி போயிடுமே. சரி சரி, திரும்பவும் நீங்க உங்க கதை உலகத்துல மூழ்கி பிரசங்கத்தை தொடங்காதீங்க என தாயை அடக்கியவன் மனைவியிடம் திரும்பினான். நீ ஒரு எழுத்தாளர்னு தெரிஞ்சா நாங்க எப்படி தப்பா எடுத்து போன நினைச்சு நீ பயந்த? முதல்ல அதை கிளியர் பண்ண. அது உங்களுக்கு என் மேல நிஜமாவே கோபம் வரலையா? காட், என்னடி திரும்ப திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்க? இல்ல, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானே. இவளுக்கு படிப்பே ஒழுங்கா வரல. இப்ப இது ஒண்ணுதான் குறைன்னு அலட்சியமா பாப்பீங்கன்னு பயம் என்றால் திணறியபடி. சத்தியமா முடியல. உன்னோட கற்பனைக்கு அளவே இல்லையான்னு பல முறை திட்டிருக்கேன். ஆனா உன் திறமையே அதுதான் அப்படிங்கிறத நினைச்சா சிரிப்பா தான் இருக்கு. இல்லடா, இதுல இவளை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. நான் தான் முன்னவே சொன்னேன், சில பொண்ணுங்க இதை ஃபேஸ் பண்றாங்க. பெருசா இலக்கியமோ காவியமோ நீ எழுதுற வெறும் பொழுதுபோக்கு கதை தானன்னு வீட்டுல அண்டர் எஸ்டிமேட் செஞ்சு கேவலமா பாக்குறாங்கன்னு அவங்க புலம்பி போஸ்ட் போட்டு நான் பார்த்திருக்கேன். அன்னை விளக்கவும், ஓஹ் என உதட்டை குவித்து ஊதியவன், உங்க வீட்டுல அத்தையும் மாமாவும் அப்படித்தான் டிமோட்டிவேட் பண்ணாங்களா உன்ன என்று அவளிடம் விசாரித்தான். என மறுத்து தலையசைத்தவள், அவங்களுக்கும் நான் கதை எழுதுறது தெரியாது என்றால் மெல்லமாக. வாட் என கூவியவன், என்னடி சொல்ற? அவங்க கிட்ட ஏன் சொல்லாம மறைச்ச என திகைத்தான். அதான. ஏமா பிரியா, நீ ஏமா இப்படி இருக்க? செலியனும் குறைப்பட்டு கொள்ள, இல்ல மாமா, அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது. சின்ன வயசுல அக்கம் பக்கத்துல வாங்கி நான் கதை புக் படிச்சாலே திட்டுவாங்க. அந்த பழக்கம் வேற. எதுக்கு உனக்கு? ஒழுங்கா ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதோட நிறுத்திக்கோ. இது எல்லாம் படிச்சா கண்டபடி கற்பனை போய் மனசு அலப்பாயும். அப்புறம் தேவையில்லாத வேலைய பார்க்க சொல்லணும்னு அதட்டுவாங்க. அம்மாக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு அக்கா அப்படித்தான் நிறைய கதை படிச்சுட்டு இருந்து லவ்ல விழுந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். அதனால வீட்டுக்குள்ள நாவலுங்க எதுவும் வர வேலை இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு பயந்துட்டே தான் சொல்லாம மறைச்சேன். சப்போஸ் அவங்க வேண்டான்னு மறுத்துட்டா என்னால மீறி எழுதவும் முடியாது.
ஆனா எழுதணுங்கிற ஆசையும் விட முடியல என சின்ன குரலில் மொழிந்தாள் பெண். இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? காதல் கதைங்க படிச்சா ஓடி போயிடுவாங்களாமா? அப்போ லவ் மேரேஜ் செஞ்ச அத்தனை பேரும் புத்தக விரும்பிகளா என்ன என்றான் மாறன் கேலியாக. அது என்னவோ, அது அவங்க நினைப்பு. இன்னொன்னு, அப்பா கூட இல்லாம எங்களை தனியா வளர்த்ததுனால பிள்ளைங்க ஒழுக்கத்தை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க ஒரு சின்ன குறை கூட சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அப்போ இந்த ஜீவிகாவை நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோன்னு சொல்லு, கோதை பெருமையாக கூற. இல்ல அத்த, பிரகிக்கு தெரியும். அவகிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன், எல்லாம் சொல்லிடுவேன். ஆனா அந்த எருமைக்கு கதை படிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நானா ஆசையா படிக்க சொன்னாலும் நீ சொல்லு, நான் கேட்குறேன், படிக்க எல்லாம் முடியாதுன்னு ஒரே அடியா மறுத்துருவா. ஒவ்வொரு கதைக்கும் ஆன்லைன் ரீடர்ஸ் தர அப்ரிசியேஷன்ஸ் வச்சுதான் ஆர்வமா அடுத்தடுத்து எழுதினேன். இப்ப நீங்களும் அண்ணியும் இதுல இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எல்லாம் யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க தான் விஷ் பண்றாங்க, நம்மள சேர்ந்தவங்க யாரும் இதை ரசிக்கவோ பாராட்டவோ செய்யலையே அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் என்றாள் பெருமூச்சுடன். ஓகே ஓகே, இனஃப். இதுக்கு மேலே இதை பற்றி வேற எதுனாலும் நாளைக்கு பேசிக்கோங்கம்மா. நீங்கள் ஆல்ரெடி எனக்கு டயர்டாக இருக்கு. இவளும் நேரமா மாத்திரை போட்டு தூங்கணும் என்று எழுந்தான் மாறன். ஆமாம்மா, எனக்கு இதெல்லாம் பத்தாது. இவகிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப போய் நீ தூங்கு என்று மகனிடம் மருமகளை விட்டு கொடுத்தார் கோதை. இங்க பாருங்கம்மா, உங்களோட ஆர்வத்துக்கு அவளை எதுவும் டார்ச்சர் பண்ண தொடங்கிடாதீங்க. அவ வசதிக்கு பிடிச்சதை செய்யறான்னு ஜஸ்ட் மோட்டிவேட் மட்டும் பண்ணுங்க. தன்னை எச்சரிக்கும் மகனை அழுத்தமாய் பார்த்தவர். நீ என்னடி அம்மா அமைதியா இருக்க? உன்னோட கதையை பத்தி உன்கிட்ட நான் எதுவும் பேசவோ விசாரிக்கவோ கூடாதா என்று அவளிடம் வேகமாக திரும்பினார். அச்சோ இல்ல அத்த, எனக்கே உங்க கூட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். இவங்க டென்ஷன் ஆகுறதால நாம அப்புறம் பொறுமையா தனியா பேசிக்கலான்னு இருந்த என அவசரமாக தன் அன்னையுடன் சமரசத்தில் இறங்கும் மணியாளை கடுப்புடன் பார்த்து வைத்தான் வாத்தி. நட்புகள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.